வணக்கம். மனிதர்களை புரிந்து கொள்வது ஒரு கலை. அது அவர்களோடு உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் பெரிதும் உதவுகிறது. புதிதாக திருமணமான தம்பதியினுடைய காலை பொழுதுபோக்கு, காலையில் காஃபி அருந்துவது தன்னுடைய பால்கனியில். அந்த பெண்மணி ஒவ்வொரு முறையும் வலதுபுறம் திரும்பி அடுத்த மாடியை பார்க்கின்ற பொழுது அங்கே துணி துவைத்து காய வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்க்கிறார்கள். அந்த துணி அழுக்காக இருக்கிறது, அது உலர்வதற்கு, அது மறுபடியும் உடுத்துவதற்கு பொருத்தமில்லதாக இருக்கிறது என்று இந்த பெண்மணி கருதுகிறார்கள். தன்னுடைய கணவனிடம் தினமும் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். முதல் நாள் செல்கிறது, இரண்டாம் நாள் செல்கிறது, மூன்றாம் நாளும் இதே போல அந்த துணியை பற்றிய குறையும் அந்த துணியினுடைய அழுக்குகளை பற்றியும் அந்த பெண் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான்காவது நாள் காலை பொழுதில் புலர்கிறது, அவர்கள் காஃபி அருந்தும் வேலை வருகிறது. அப்பொழுது அந்த இளம் திருமணமான பெண் அந்த வழியாக பார்க்கின்ற பொழுது, கண்ணாடி வழியாக பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது தும்பைப்பு போல துவைத்து காயப்போட்ட அந்த துணியை பார்த்து வெகு ஆச்சரியம் கொள்கிறாள். தன்னுடைய வார்த்தைகள், தன்னுடைய எண்ணங்கள் அந்த பெண்மணியை அடைந்து அவர்களுடைய துணிகள் தும்பைப்பு போல துவைத்து காயப்போட்டிருக்கிறது என்று தன்னுடைய கணவனிடம் சொல்கிறார். கணவன் சிரித்து கொண்டே சொல்கிறான், இல்லை, இன்றுதான் நான் நம்முடைய ஜன்னல் கண்ணாடியை முழுமையாக துடைத்து சுத்தம் செய்தேன் என்று சொன்ன பொழுதுதான் புரிந்து கொண்டது. அழுக்கான கண்ணாடி வழியாக பார்க்கின்ற பொழுது அழுக்கு நிறைந்த துணிகள் தெரிவது போல நம்முடைய எண்ணங்களின் அழுக்கோடு மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களிடம் குறைகள் மட்டும்தான் தெரியும். நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வோம், உறவுகளை மேம்படுத்துவோம், பேணுவோம். வாழ்த்துக்கள்.